படிக்க போற இடத்துல படிக்கிற வேலைய மட்டும் தான் பார்க்கணும். கண்ட கண்ட நேரத்துல கண்ட கண்ட கூட்டாளி கூட சேர்ந்து ஊர் சுத்துறது தேவையில்லாத விஷயங்கள செய்றதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படின்னு பிள்ளைங்கிட்ட ஸ்ட்ரிக்ட்டா கண்டிப்பா நாட் டு டூ லிஸ்ட் அதாவது பேசி முடிச்சுட்டு படிக்க போறாங்களா, அவங்க கிட்ட வந்து நீங்க என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு கண்டிப்பா அப்படி காராங்க சொல்றேன். எஸ் அந்த ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குதுடா நண்பா. ஸோ நானும் காராங்க சொல்லி பார்த்தேன். எனக்கு அது வரல. ஓகே. ஸோ அதே நேரத்துல நல்ல அன்போட, பாசத்தோட என்ன விஷயத்த செய்யணும் அப்படின்னும் கண்டிப்பாக மறந்துடாம சொல்லி அனுப்புங்க. பாருங்க பிள்ளைங்க இப்ப அடுத்து அந்த மேல்கல்வின்னு ஒரு விஷயத்துக்கு போறப்ப, நண்பா இத வந்து அவங்களோட வாழ்க்கைக்காக போறாங்க. ஏட்டுக்கல்வி மட்டும் இல்ல. அதாவது அவங்களோட கிளாஸ் ரூம் படிப்பு மட்டும் இல்ல. அனுபவ படிப்புல இருந்து நல்லது, கெட்டது எது இது எல்லாத்தையுமே அவங்க கத்துக்கிற இந்த ஒரு வாழ்க்கை தான் இப்ப அவங்களோட எதிர்காலத்துக்கு அவங்க கொண்டு போற ஒரு விஷயம். ஸோ இந்த இடத்துல வந்து என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா? உண்மையா சொல்லுங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு. தெரியும். தெரிஞ்சு ஏன் செய்யறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. அதே நேரத்துல அது செய்யாம எப்படி பார்த்துக்கிறதுன்னா, சில விஷயங்கள் என்ன செய்யணும்னு நிச்சயமாக அன்போட, பாசத்தோட வந்து சொல்லி அனுப்புங்க. அதுல விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? ஓகே. நிச்சயமாக என்ன செஞ்சாலும் எங்க கிட்ட கேட்டுட்டு செய்யுங்க. அதாவது அப்பா, அம்மாவாகிய உங்ககிட்ட வந்து கேட்டுட்டு செய்யுங்க. எது முடியாது அப்படின்னு முதல்ல முட்டுக்கட்டை போடாதீங்க. பிள்ளைகிட்ட சொல்லி அனுப்புங்க. எங்க போறதா இருந்தாலும், வர்றதா இருந்தாலும், ஏதாவது செய்யறதா இருந்தாலும், நிச்சயமாக அப்பாட்ட, அம்மாட்ட ஒரு வார்த்தை கேளு. அப்பா, அம்மா அனுமதி குடுத்தா செய்யு அப்படின்னு ஒரு விஷயத்த பழக்கமாக்குங்க நண்பா. ஸோ புள்ளைங்க வந்து ஒரு விஷயத்த உங்ககிட்ட கேட்கிறப்பயே, உடனே அத வந்து ஷூட் டவுன் பண்ணாதீங்க. அப்படியே காராங்க. ஓகேங்களா? ஸோ அது ஏன் அவங்க செய்யக்கூடாது? உதாரணத்துக்கு திடீர்னு கூட்டாளி கூட சேர்ந்து ராத்திரி படத்துக்கு போறோம்ன்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. சும்மா உதாரணத்துக்கு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. உடனே எடுத்து என்ன போனோனே இந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சிட்டியா? அந்த விஷயத்த தவிர்த்துட்டு நீங்க எப்படி தெரியுமா சொல்லலாம்? இப்ப வேணாம். ஓகே. ஸோ நீங்க கொஞ்ச நாள் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து அப்பாவே சொல்றேன், அம்மாவே சொல்றேன். அந்த மாரி ஒரு விஷயத்த வந்து அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்க. ஓகே. இது வந்து விஷயம். 2வது கண்டிப்பா பிள்ளைகிட்ட இந்த விஷயம் சொல்லுங்க. அப்பா, அம்மா கால் பண்ணா எடுக்கணும் அப்படின்னு. ஐ திங்க் இப்ப சமீபமா ரொம்ப வைரலான என்னோட காணொளிகள்ல அது ஒண்ணு. அப்பா கால் பண்ணா, அம்மா கால் பண்ணா ஃபோன எடுக்கணும் அப்படின்னு 2வது விஷயம். 3வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பெற்றோர்களே நீங்க எவ்வளோ பிஸியா இருந்தாலும், உங்களுக்கு என்னென்ன வேலைகள் இருந்தாலும், ஒரு நாளைக்கு ஒரு முறை நிச்சயமாக ஒரு நல்ல குவாலிட்டி டைம் ஃபோன் கால் அல்லது வீடியோ கால்ல வந்து பிள்ளைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்ககிட்ட தான் அவங்க அதிகமாக பேசுற மாரி இருக்கும். அன்னைக்கு நடந்த எல்லா விஷயங்களும் வந்து கண்டிப்பாக அவங்க கிட்ட கேட்டு பழகுங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக செய்யற அன்பான டூ டூ லிஸ்ட்ட அவங்க கிட்ட கண்டிப்பாக குடுங்க நண்பா. நல்ல பிள்ளைங்க இது வரைக்கும் நல்லா வளர்த்துருக்கீங்க. நிச்சயமாக போற இடத்துல அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்ற ஒரு அன்பு, ஆசீர்வாதம் கண்டிப்பா அதே நேரத்துல என்னென்ன விஷயங்கள் செய்யணும், நீங்களும் அவங்க கூட நடந்து வர போறீங்க அப்படின்னு அந்த ஒரு பாசத்தையும், அன்பையும் கண்டிப்பாக துரோகப்படுத்திற எல்லா மாணவர்களுக்கும் கண்டிப்பாக கொடுங்க. அதே நேரத்துல போன காணொளிகள்ல பெற்றோருக்காக மாணவர்கள்கிட்ட பேசினேன். இப்போ வந்து பிள்ளைங்களுக்காக பெற்றோர்கிட்ட பேசுறேன். பட் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு அட்வைஸ் இருக்கு. அவங்ககிட்ட போட்டு காட்டுங்க. இல்லைங்களா? நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த அப்பாட்ட, அம்மாட்ட கால் பண்ணி நீங்க கேட்கிறீங்க. இது செய்யலாமா? அல்லது போகலாமா? அப்படின்னு. அந்த நேரத்துல அப்பா, அம்மா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபோன வைக்கிறப்ப, ஓகேங்களா? பக்கத்துல இருந்து ஒரு குரல் வரும். அப்பாக்கு தெரியாம செஞ்சிரலாம். அம்மாக்கு தெரியாம போயிட்டு வந்துரலாம் அப்படின்னு. அந்த குரலுக்கு என்ன பதில் குடுப்பீங்க? இப்ப சொல்ல மாட்டேன். நான் அடுத்த காணொளியில சொல்றேன். முதல்ல இந்த காணொளி பெற்றோர்களாகிய உங்களுக்கு, பிள்ளைங்க நல்லா படிச்சு வருவாங்க. அவங்களோட எதிர்காலத்துக்காக வந்து அவங்க போகுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துல. பட் அவங்க போகுனாலும் உங்களோட அன்பு, ஆசீர்வாதம், வழிகாட்டுதலோட சேர்ந்து தான் வந்து கண்டிப்பாக போறாங்க அப்படின்னு. அது வந்து ஜஸ்ட் நம்பிக்கையா மட்டும் இல்ல. அத வந்து இப்ப நான் சொன்ன விஷயங்கள அவங்ககிட்ட சொல்லி அனுப்புங்க. கால் பண்ணா எடுக்கணும். எங்க போனாலும், என்ன பண்ணாலும் சொல்லிட்டு தான் செய்யணும் அனுமதியோட. 3வது விஷயம் வந்து, நீங்க டெய்லி அவங்ககிட்ட பேசி தொடர்புல இருக்கிற விஷயங்கள கண்டிப்பாக செய்யுங்க. இத நான் மிஸ் பண்ணிட்டேன்னா, வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா, கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பாக வந்து டைப் பண்ணுங்க. இந்த காணொளியும் பரவலாக பகிர்ந்துக்கங்க. வெற்றி வணக்கம். டாக்டர் படிதான். நான் சொல்ல மறந்துட்டேன். கல்வி மட்டும் இல்லைங்க, சமுதாய உருமாற்றத்திற்கு ஒழுக்கமான ஒரு பண்பு, நன்னடத்தை இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு உன்னதமான நம்ம எதிர்பார்க்கிற அந்த ஒரு குவாலிட்டியான ஒரு சமுதாயத்தை நிச்சயமாக வந்து உருவாக்கும். பரவலாக பகிர்ந்துக்கங்க. வெற்றி வணக்கம். டாக்டர் படிதான்.